ஆண்டவரே, உன்னோட பிரசனத்துக்கு நேராய் வருகிறேன் அப்பா. நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்துதவரா நம் மத்தியில் இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் வந்து சேர்ந்து இந்த நாட்களில் ஜெபிக்கும் போது, ஆண்டவரே உம்மை ஆராதிக்கும் போது, வசனங்களை படிக்கும் போது உன்னுடைய கிருபை கூட இருக்கட்டும். வசனங்கள் தியானிக்கும் போது நீர் எங்களோடு பேசப்படட்டும். ஆண்டவரே, ஒரே நல்ல ஜனத்தை நீ பாதுகாத்து வழி நடத்தின கிருபைக்காய் ஸ்தோத்திரம். பலவீனதைகளை மாற்றியதுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாடுகளில் பெரிய விடுதலோடு வெற்றியோடு நீ வழி நடத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தரே, உம்முடைய மகிமையின் பிரசனத்தால் நிரப்பி, உம்முடைய தேவ மகிமையால் நிரப்பி நீர் எங்களை ஆசீர்வதி பலப்படுத்து. எல்லா பலவீனதைகளும் விடுவிக்கிறது கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாடுகளில் கர்த்தரே, உம்முடைய வாதத்தில் நாங்கள் அமர்ந்திருக்கிற தேவனே, இந்த தேசத்தில் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்த நீர் உண்மையுள்ளவராயிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளில் தேவ பிரசனம், தேவ தூதன்மார், தேவ மகிமை இறங்கி வருகிறவைக்காய் ஸ்தோத்திரம். எதிராய் இருக்கிற எல்லா எதிர் சக்திகள், பலவீனதைகள், அந்த காலத்தின் கிரியைகள் நாங்கள் இயேசுவின் நாமத்தில் எரிச்சு மாற்றுகிறேன். இந்த நாளில் உலகத்தில் ஒரு தெய்வே உலகத்தில் சமாதானம் இல்லாது இருக்கிற இந்த நேரத்தில் கர்த்தரே, சமாதானத்தை அனுப்பி தேசத்துக்கு ஒரு விடுதலை அனுப்புதற்காய் ஸ்தோத்திரம். எங்கள் தேசத்தை நீ ஆசீர்வதி பலப்படுத்த, எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதி, பலவீனர்கள் விடுவையும் அப்பா. வியாதியோடு பலவீனதையோடு ஆயிருக்கிற மக்களுக்காக நாங்கள் செபிக்கும் போது ஒரு பெரிய விடுதலை பார்க்க கிருபைதான். இப்போது நாங்கள் உன்னை துதிக்க ஆராதிக்க வந்திருக்கிறேன். உங்களை துதிக்கும் போது ஆராதிக்கும் போது மகிமையின் பிரசன்னம் ஓரோ குடும்பங்களுக்குள்ளே இறங்கி வரப்பட்டது. நம் வீடுகளில் ஆயிருந்து ஓரோ இடங்களில் ஆயிருந்து கர்த்தரே, உம்மை துதிக்கிற ஒரு பிள்ளைகள் மேல் தேவ மகிமை இறங்கி வரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆமென், ஆமென். நாம் இப்ப கர்த்தரை பாடி துதிக்கலாம். கிருபையிலே, தேவ கிருபையிலே என்ற பாடல் நாம் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். கிருபையிலே, தேவ கிருபையிலே தாங்கி நடத்தினது. கிருபையிலே, தேவ கிருபையிலே, கிருபையிலே, தேவ கிருபையிலே தாங்கி நடத்தினதே. இயேசுவிலே, பொன்னேஸ்வரிலே அகமகிழ்ந்து நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே, பொன்னேஸ்வரிலே அகமகிழ்ந்து நாம் ஆனந்திப்போம். கிருபையிலே, தேவ கிருபையிலே, கிருபையிலே, தேவ கிருபையிலே தாங்கி நடத்தினதே. இயேசுவிலே, பொன்னேஸ்வரிலே அகமகிழ்ந்து நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே, பொன்னேஸ்வரிலே அகமகிழ்ந்து நாம் ஆனந்திப்போம். ஆயுர்வரையுடனே திவ்ய பாதையிலே இயேசு வர. ஆயுர்வரையுடனே திவ்ய பாதையிலே இயேசு வர. அருதினமும் வழி நடந்தே அவரது நாமத்தின் காத்தலே. அருதினமும் வழி நடந்தே அவரது நாமத்தின் காத்தலே. கிருபையிலே, தேவ கிருபையிலே, கிருபையிலே, தேவ கிருபையிலே ஆகி நடத்தினதே. இயேசுவிலே, பொன்னேஸ்வரிலே அகமகிழ்ந்து நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே, பொன்னேஸ்வரிலே அகமகிழ்ந்து நாம் ஆனந்திப்போம். கிருபையிலே, தேவ கிருபையிலே, கிருபையிலே, தேவ கிருபையிலே தாங்கி நடத்தினதே. இயேசுவிலே, பொன்னேஸ்வரிலே அகமகிழ்ந்து நாம் ஆனந்திப்போம்.
மகிமை சேர்ந்தனரே பூரணரே எத்தனையோ பரிசுத்தங்கள் மறைந்தே மகிமை சேர்ந்தனரே பூரணரே காத்தனரே கர்த்தரே கருணை சேவை செய்ய காத்தனரே கர்த்தரே கருணை சேவை செய்ய கிருபையிலே தேவ கிருபையிலே கிருபையிலே தேவ கிருபையிலே தாங்கி நடத்தினதே இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்து நாம் ஆனந்திப்போம் இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்து நாம் ஆனந்திப்போம் கிருபையிலே தேவ கிருபையிலே கிருபையிலே தேவ கிருபையிலே தாங்கி நடத்தினதே இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்து நாம் ஆனந்திப்போம் இயேசுவிலே பொன்னேசரிலே ஆகமகிழ்ந்து நாம் ஆனந்திப்போம். ஹல்லேலூயா. இயேசுவே, இந்த நேரத்தில் நாங்கள் உம்மை துதிக்கிறேன், உம்மை ஆராதிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, உன்னுடைய கிருபையா உம்முடைய பிரசனத்தால் நீர் எங்களை நிரப்பி இந்த தேசத்தில் வழி நடத்துத கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருந்து ஒரு நாளும் வழி நடத்துத கிருபைக்காய் ஸ்தோத்திரம். தேசத்தை நீ பாதுகாக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தரே, ஓரோ பிள்ளைகளையும் பாதுகாக்க நீர் வல்லமை உள்ளவராய் இந்த நாளுகளில் கூட இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய கிருபையால் உம்முடைய பிரசனத்தால் நீர் எங்களை எப்போதும் வழி நடத்துத கிருபைக்காய் ஸ்தோத்திரம். தேசத்தை பாதுகாக்கும் ஆசீர்வதி. தூயாதி தூயவரே என்ற பாடல் பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். நாம் கர்த்தருடைய புகழை பாடி கர்த்தரை ஆராதிக்க நாம் ஆயத்தமாய் வந்திருக்கிறோம். ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்மை நிச்சயமாய் வழி நடத்துவார். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். ஆரினக்கு வேறென்று வேண்டும் உயிருள்ளவரே புகழ் பாட வேண்டும். ஆரினக்கு வேறென்ன வேண்டும் உயிருள்ளவரே புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். கால்களை கழுகினவர் சென்னிராவின் உள்ளம் கழுகிடுவே. கால்களை கழுகினவர் சென்னிராவின் உள்ளம் கழுகிடுவே. ஆரினக்கு வேறென்ன வேண்டும் உயிருள்ளவரே புகழ் பாட வேண்டும். ஆரினக்கு வேறென்ன வேண்டும் உயிருள்ளவரே புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூய
அவரே புகழ் பாட வேண்டும். தூயாதே தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயாதே தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். துயரங்கள் பாரில் அடைந்தவரே துன்பங்கள் தாங்கிட பலம் தாருவேன். துயரங்கள் பாரிலே அடைந்தவரே துன்பங்கள் தாங்கிட பலம் தாருவேன். பாரிலனுக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ளவரே புகழ் பாட வேண்டும். பாரிலனுக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ளவரே புகழ் பாட வேண்டும். தூயாதே தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயாதே தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். பரந்தோகில் இடமொன்று எந்தவரே பரிவாக என்னை சேர்க்குவார்களே. பரந்தோகில் இடமொன்று எந்தவரே பரிவாக என்னை சேர்க்குவார்களே. பாரிலனுக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ளவரே புகழ் பாட வேண்டும். பாரிலனுக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ளவரே புகழ் பாட வேண்டும். தூயாதே தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயாதே தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். ஹல்லேலூயா. கர்த்தரே, இந்த நாடுகளிலும் கூட நீர் எங்களோடு கூட இருந்து வழி நடத்தின தேவனாயிருக்கிறார். ஆண்டவரே, அநேக ஆயிரம் மக்கள் இந்த இரண்டாம் அலையில் அநேகர் பாதிக்கப்பட்டு இந்த உலகத்திலிருந்து எடுக்கப்பட்ட இந்த நாடுகளில் ஆண்டவரே, ஓரோ பிள்ளைகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஓரோ மக்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தரே, தேசத்தில் ஒரு சமாதானத்தை கொடுத்து, தேசத்தில் ஒரு விடுதலை கொடுத்து, தேசத்துடைய பாவங்களை மன்னித்து ஆண்டவரே, ஓரோ மக்களுக்கும் நீர் விடுதலை கொடுக்கிறவர்களுக்காய் ஸ்தோத்திரம். உன்னால் விடுதலை கொடுக்க முடியும். இந்த மகாவியாதிகள் எடுத்து மாற்ற முடியும் என்று நாங்கள் நம்பிக்கை வைக்கிறோம். தேசத்தில் அநேக மகாவியாதிகளால் பலவீனப்படுத இந்த நேரத்தில் கர்த்தரே, நாங்கள் ஓரோ மக்களையும் உன்னுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஒரு பெரிய விடுதலை கொடுத்து, ஒரு பெரிய வெற்றியை கொடுத்து, தேசத்துக்கு ஒரு பெரிய சௌக்கியத்தை கொடுத்து நீர் வழி நடத்துதற்காய் ஸ்தோத்திரம். எங்களோடு கூட இருக்கிற தேவனே, உயிரோடு இருக்கிறவரே, இன்றைக்கும் எங்களுடைய ஜெபத்தை கேட்கிறவரே, இன்றைக்கும் எங்கள் மத்தியில் பெரிய அதிசயங்கள் செய்பவரே, ஆண்டவரே, நாங்கள் உன்னுடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிற இந்த நேரத்தில் கர்த்தரே, பெரிய விடுதலோடு வெற்றியோடு நீர் வழி நடத்துதற்காய் ஸ்தோத்திரம். அபிஷேகத்தோடு வழி நடத்து, உன்னுடைய பரிசுத்த ஆவியால் நிரப்பி, ஓரோ பிள்ளைகளையும் அபிஷேகத்தால் நிரப்பி வழி நடத்தும். உலகம் முழுவதும் உள்ள எல்லா மக்களையும் உன்னுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் அப்பா. அநேக இடங்களில் சமாதானம் இல்லாது இருக்கிற இந்த நேரத்தில், அநேகர் பஞ்சத்தோடு இருக்கிற இந்த நேரங்களில் மக்களை நீ பாதுகாத்து வழி நடத்து, தேசத்துக்கு ஒரு சமாதானத்தை அனுப்பும். உன்னால் முடியும் அப்பா. இந்த நாடுகளில் கர்த்தரே, நீர் அது செய்வது நாங்கள் நம்பிக்கை வைக்கிறேன்.
எல்லா வியாதிகள் பலவீனதையோடு ஆயிருக்கிற ஒரு மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். அவங்களாயிருக்கிற இடத்து கர்த்தரே உம்முடைய கரம் தொடுதகவைக்காய் ஸ்தோத்திரம். வியாதிகள் மறையப்படட்டும், எல்லா பலவீனங்கள் எரிஞ்சு மாறப்படட்டும். ஒரு பெரிய விடுதலை கொடுத்து நீர் ஆசீர்வதி. ஹாஸ்பிட்டல்களில் ஆயிருக்கிறார், வீடுகளில் ஆயிருக்கிற ஒரு மக்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறேன். கர்த்தரே பெரிய ஒரு விடுதலை அனுப்பி, தேசத்துக்கு ஒரு விடுதலை அனுப்பி, ஆண்டவரே நீ வழி நடத்துதகவைக்காய் ஸ்தோத்திரம். ஓரோ மக்களையும் தொடர்ந்து இந்த நாடுகளில் வழி நடத்துதகவைக்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இந்த காலத்தில் இந்த நேரத்தில் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். ஹல்லேலூயா. எந்த காலத்திலும் நாம் கர்த்தரை துதிக்கிறவரா, எந்த நேரத்திலும் நாம் கர்த்தரை துதிக்கிறவரா. நாம் ஆயிருக்கும் போது கர்த்தர் பெரிய வெற்றியை கொடுத்து தேசத்தில் நம்மை வழி நடத்துவார். பலவீனமான நேரத்தில், பஞ்சத்தோடு ஆயிருக்கிற நேரத்தில், கண்ணீரோடு ஆயிருக்கிற நேரத்தில், இந்த நேரத்திலும் அவர் நம்மை பாதுகாக்க அவர் உண்மையுள்ளவராய் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த நேரத்திலும் அவர் நம்மை பாதுகாக்கிற தேவனாய், நம்மை வழி நடத்துகிற தேவனாய், எந்த வனாந்திரமான சூழ்நிலையில் அக்கினி சமமாய் மேகத்தூளாய் அவர் நம்முடைய மத்தியில் இறங்கி வருகிற தேவன். இந்த நாடுகளிலும் நம்மை பாதுகாக்க இஸ்ரவேல் மக்களை எப்படி பாதுகாத்த தேவனோ அப்படியே நம்மை பாதுகாக்க வல்லமை உள்ளவராய் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். நாம் சேர்ந்து கர்த்தரை பாடி மகிமைப்படுத்தலாம். எந்த காலத்தில் எந்த நேரத்தில் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எல்லா வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எல்லா வேளையிலும் துதிப்பேன். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தம் நீரே. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தம் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன்.
இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் இந்த வேளையிலும் துதிப்பேன். ஹல்லேலூயா. இயேசுவே எந்த வேளையில் இந்த சூழ்நிலையில் நாங்கள் உம்மை துதிக்க ஆராதி. நீர் எங்களுக்கு விசுவாசத்தை கொடுத்து நீர் எங்களை வழி நடத்துவதற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தரே, இந்த நாடுகளில் நீர் எங்களோடு கூட இருந்து வழி நடத்துதே, எங்களை பாதுகாக்குதவராய், தேசத்தை பாதுகாக்குதவராய், தேசத்திலே ஓரோ மக்களையும் பாதுகாத்து வழி நடத்துதவராய், நீர் எங்களோடு கூட இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களை மறக்கார், எங்களை நேசிக்கிற நல்லவராய தேவனே, உம்முடைய வல்லமை போதுமே. ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி அப்பா. இந்த நாடுகளிலும் உம்முடைய பிரசன்னத்தால், உம்முடைய மகிமையின் பிரசன்னத்தால் எங்களை நிரப்புதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் உயிருள்ளவர், தேசத்தில் எங்களை நடத்த முடிந்தவர், தேசத்தில் எங்களை உயர்த்துதவருமாய், நீர் எங்களோடு கூட இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தரே, இந்த நேரத்திலும் உன்னை துதிக்க ஆராதி. நீர் எங்களுக்கு கிருபை செய்ததுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. உயிரோடு உயிருள்ளவருடைய தேசத்தில் இருந்து கர்த்தரே உம்மை துதிக்க ஆராதி. இந்த நாளைகள் தேசத்துக்காய் செவிக்க நீர் எங்களுக்கு கிருபையை செய்ததுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, வீடுகளாயிருந்து வேறு ஸ்தலங்களில் இருந்து கர்த்தரே உம்மை பாடி மகத்துவப்படுத்துதான் ஓரோ மக்களையும் உன்னுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். எல்லா பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியும் பலப்படுத்து. ஓரோ இடங்களில் ஆயிருந்து கர்த்தரே உம்மை துதிக்கிற ஓரோ மக்களையும் தேசத்தில் நீ பாதுகாத்து வழி நடத்துவதற்காய் ஸ்தோத்திரம். எங்கள் பாரத தேசத்தில் இருக்கிற ஓரோ மக்களை கர்த்தரே கண்மணி போல் பாதுகாக்குவதற்காய் ஸ்தோத்திரம். தேசத்துல ஓரோ அதிகாரிகளை நீ பாதுகாக்கும். ஓ புத்தியால் ஞானத்தால் நிரப்பும். ஒருமையோட மக்களுக்காய் நல்ல காரியங்கள் செய்யப்பட ஓரோ அதிகாரிகளை நீ எடுத்து பயப்படுதர்கள். ஆட்சி செய்த ஓரோ மக்களையும் நீ எடுத்து பயப்படுதர்கள். இந்த நாடுகளில் கர்த்தரே ஒரு மக்களை பாதுகாத்து வழி நடத்துவதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமென். ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் இனிமையுள்ள நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார். இந்த நாடுகளில் இரண்டாம் அலையில் அநேக மக்கள் இந்த நாடுகளில் பாதிக்கப்படும் போது மகாமாரியின் நேரத்திலும் ஆண்டவர் நம்மை பாதுகாக்குதவராய், தேசத்தில் வளர்த்துதவராய், வளர வைக்கிறவராய் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த நாடுகளில் ஓரோ ஜனத்துடைய பாதுகாப்புக்காய் அநேக ஆயிரம் மக்கள் இந்த நாடுகளில் ஜெபிக்கிறார். தேசத்திலே அநேக மக்களுக்காக நாடுகளை கடந்து சென்று அநேக ஊழியங்கள் செய்த அநேகர் உண்டு. ஹாஸ்பிட்டல்களிலும் ரோடுகளிலும் வீடுகளிலுமாய் கடந்து சென்று அநேக மக்களுக்கு உதவி செய்த அநேக ஆயிரம் மக்கள் உண்டு. நாம் அவரெல்லாம் நினைத்து ஜெபிக்கிறார். இந்த நாடுகளில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து நம்மை வழி நடத்துவார். ஆமென். இந்த நாடுகளில் வசனத்துக்கு நேராய் நாம் செல்லலாம். மார்க் 4ஆம் அதிகாரம் அதிலே 37வது வசனம் நாம் வாசிக்கலாம். மார்க் 4ஆம் அதிகாரம் 37வது வசனம். அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாயிற்று. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாயிற்று. இந்த நாடுகளில் கர்த்தருடைய பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையில் அநேகருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய சுழல் காற்று உருவாகும். இந்த சுழலி காற்று சுழல் காற்று வரும்போது அநேக ஆயிரங்கள் அழைப்படுகிறார். அநேக வீடுகளுக்குள்ள அமர்ந்திருக்கும் அந்த சுழல் காற்றுக்குள்ள படுத மக்கள் அதே அவங்களுடைய சுழல் காற்று அப்படியே அடிச்சு கொண்டு போகும். அநேகர் கஷ்டப்படுகிற சூழ்நிலைகள் உருவாகும். அதே அநேகர் இந்த சுழல் காற்றை பார்த்து
பயப்பட்டு நடுங்கி இருக்கிறதையும் நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாடுகளில் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை கர்த்தருடைய சீஷர்களுக்கு உருவாகிறார். இயேசுவும் அவங்களுடைய சீஷர்களும் கூட அதே அவங்க படகில் யாத்திரை செய்கிறார். அதை படகில் கடந்து போகும்போது பெரிய ஒரு பலத்த சுழல் காற்று அடிக்கிறார். அந்த இடத்தில் அந்த சுழல் காற்றை பார்த்து அதே மக்கள் பயப்படுகிறார், அதே சீஷர்கள் பயப்படுகிறார். ஓ, நாம் இந்த இடத்தில் தண்ணீரால் ஒழுகப்படுகிறார், இனி சாக போகிறார், இனி எப்படி நாங்கள் முன்னாடி கடந்து செல்லப்படும் என்னுள்ள ஒரு சூழ்நிலை யோசிச்சு பயப்பட்டு ஆயிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நேரத்திலும், இந்த மகாமாரியின் நேரத்திலும் அநேகர் இந்த மாதிரி ஒரு பெரிய சுழல் காற்று மாதிரி உள்ள ஒரு பெரிய பிரச்சனையின் நடுவில் ஆகியிருக்கிறார். அநேகர் பயத்தோடு நடுங்கி, ஓ, இனி என்ன செய்யும், நாங்கள் எப்படி முன்னாடி கடந்து செல்லும் என்று யோசிச்சு ஆயிருக்கிற இந்த நேரத்தில் இயேசு என்னோடு கூட இருக்கிறார். அவர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் உங்களுடைய குடும்பங்களில் இருக்கிறார். அவர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்களை நடத்த முடிகிறார். வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். ஒருபோதும் தள்ளி கிடையாத ஒரு நல்லவனாய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் உங்களை பாதுகாக்கிறவர், அவர் உங்களை வழி நடத்துகிறவருமாய் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் அதே சுழலி காற்றை பார்த்து அநேகர் பயப்பட்டு கொண்டிருக்கும் போது, அநேகர் சுழலி காற்றில் அநேகர் நாசம் அடைகிற இந்த நேரத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளே, ஓ, என்னை உங்களையும் பாதுகாக்குத ஒரு நல்லவராய தேவன் இருக்கிறார். அவர் நம்மை பாதுகாத்து வழி நடத்துகிறவராய், அவர் நம்மை தேசத்தில் உயர்த்துகிறவராய், அவர் நம்மை தேசத்தில் வளர வைக்கிறவராய் நம்மோடு கூட இருக்கிறார். ஓ, சிஷ்யர்கள் யோசிக்கிறார், இனி ஒரு வாழ்க்கை இல்லை, இனி நாங்கள் அதே தண்ணீர் மூழ்கி அதே இந்த சுழல் காற்றில் நாங்கள் நாசமடைய போகிறார் என்று யோசிக்கிற நேரத்திலும் அதே அவர் இயேசுவை தட்டி எழுப்புகிறார். இயேசுவே, நாங்கள் இந்த இடத்தில் சாக போகிறார், இந்த இடத்தில் நம்ம இந்த படகு அது உடைய போகிறார். அதே இந்த பெரிய பலத்த சுழல் காற்றில் நம்ம என்ன செய்யணும் என்று தெரியாது, தண்ணீர் முழுகிற சூழ்நிலை உருவாகிறார் என்று சொல்லி அது இயேசுவை தட்டி எழுப்புகிறார். ஹல்லேலூயா. அது இயேசுவோ அவருடைய படகில் இருக்கிறார். அவன் பெரிய அற்புதத்தை செய்த தேவன், அவர் பெரிய அற்புதங்களை செய்த தேவன். அதை அந்த சீஷர்கள் அதை எப்படின்னா அவங்க பயத்தோட அந்த விசுவாசத்தில் இருந்து பின்னாடி போகிறார். இன்னைக்கு அநேக ஆயிரங்கள் அதே இந்த மகாமாரியை பார்த்து அநேக விசுவாசத்தில் இருந்து பின்னாடி போகும்போது கர்த்தர் சொல்லுகிறார், நீ விசுவாசத்தில் முன்னாடி போகிறவராய் கர்த்தர் உன்னை நடத்த முடியும் என்ற நம்பிக்கையோட விசுவாசத்தோடு முன்னாடி கடந்து செல்ல கர்த்தர் கிருபை செய்கிறார். அநேகர் விசுவாசத்தில் கீழே விழுந்து போயிருக்கிறார். அநேக விசுவாசத்தில் இருந்து பின்னாடி போய் கொண்டிருக்கிறார். இதை எதுக்காக தேசத்தில் இப்படி ஒரு பெரிய சூழ்நிலை, எதுக்காக தேசத்தில் இவ்வளவு பெரிய பாடுகள், தேசத்தில் மக்கள் ஏன் இவ்வளவு பாதிக்கப்படுகிறார் என்றெல்லாம் சொல்லி அநேக விசுவாசத்தில் இருந்த பின்னாடி போய் கொண்டிருக்கும் போது கர்த்தர் சொல்லுகிறார், விசுவாசத்தில் பலப்படுங்கள், அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் இந்த பிரச்சனையை அடக்க முடியாத ஒரு பெரிய நல்லவராய தேவனாயிருக்கிறார். விசுவாசத்தில் பலப்பட்டிருக்கிற ஓரோ பிள்ளைகளும் இந்த நாடுகளில் எல்லா ஜனத்துக்காக ஜெபிக்க வேண்டும், தேசங்களுக்காக ஜெபிக்க வேண்டும், அநேக மக்களுக்காக ஜெபிக்க வேண்டும், நம்முடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்க வேண்டும். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்து அவர் பாதுகாக்க வல்லமை உள்ளவராய் நம்மோடு கூட இருக்கிறார். அதை கர்த்தர் எழுமிருந்து அந்த காற்றையும் கடலையும் அடக்கிறார். அவர் சொல்லும் போதே, அவருடைய வார்த்தை கேட்கும் போதே அந்த காற்றும் கடலும் அடங்கியதா. இன்னைக்கு ஜெபிக்கிற நாம் ஒருவரும், இன்னைக்கு கர்த்தருடைய விசுவாசம் வைத்திருக்கிறதா ஒருவரும் ஜெபிக்கும் போது தேசத்தில் பெரிய காற்று சுழல் காற்றா இருக்கிற இந்த பிரச்சனை அதை அடக்க முடியாத தேவன்
நம்மோடு கூட இருக்கிறார். அவர் உயிருள்ளவராய், அவர் இன்னைக்கும் ஜெபத்தை கேட்கிறவராய், அவருடைய காதுகள் நம் ஜெபத்தை கேட்கிறதாய் இருக்கிறது என்று வசனம் சொல்லி இருக்கிறது. அதே வசனத்தில் விசுவாசத்தோடு இருக்கிறார். அவர் நம் மத்தியில் பெரிய அதிசயத்தை செய்ய அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாடுகளில் உன்னுடைய குடும்பத்திலே அந்த பலத்த சுழல் காற்றை மாற்ற, உன்னுடைய குடும்பத்திலே தேசத்திலே பலத்த சுழல் காற்றை மாற்ற நம்மோடு கூட இயேசு இருக்கிறார். அவர் எழும்பி நிற்கும் போது எல்லாவற்றையும் அடக்க முடியும். அவருடைய வல்லமையால் சகலத்தையும் அதே அழிக்க முடிகிற ஒரு நல்லவராய தேவன். இந்த நாடுகளில் நம்ம குடும்பத்தில் வந்திருக்கிற பலவீனங்களை மாற்ற, நம்ம குடும்பத்தில் வந்திருக்கிற பிரச்சனைகளை மாற்ற கர்த்தர் உண்மை உள்ளவராய் நம்மோடு கூட இருக்கிறார். நம்ம தேசத்தையும் பாதுகாக்க கர்த்தரால் முடியும். அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்துவார். நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இந்த நேரத்தில் கர்த்தரே ஒரு பெரிய வல்லமையின் சக்தி இறங்கி வருதகமைக்காய் ஸ்தோத்திரம். தெய்வ பிரசன்னத்தால் ஒரு மக்களை நிரப்புதகமைக்காய் ஸ்தோத்திரம். நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்துக நல்லவராய் தேவனாயிருக்கையால் சோதரம். ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிறேன். இந்த நேரத்திலும் கூட ஒரு பெரிய விடுதலோடு தேசத்தை நீ வழி நடத்து. ஆண்டவரே, பெரிய வளர்த்த சுழல் காற்று மாதிரியுள்ள அநேக மகாமாரிகள் இந்த தேசத்தில் ஆண்டடிக்கும் போது இந்த நாடுகளில் ஒரு பெரிய விடுதலை கொடுத்து, தேசத்தில் ஒரு பெரிய வெற்றியை கொடுத்து, ஒரு சமாதானத்தை கொடுத்து வழி நடத்த நீர் உண்மை உள்ளவராயிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாளில் அநேக மக்கள் ஒவ்வொரு தேசத்துல ஓரோ இடத்திலும் இருந்து அநேக ஜபச்சி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் ஆசத்தோடு பிரார்த்தனையோடு ஆயிருக்கிற இந்த நேரங்களில் ஆண்டவரே, ஜபங்களை கேட்டு தேசத்துக்கு பெரிய வெற்றியை கொடுக்கிறவன். இந்த நாடுகளில் வியாதியோடு ஆயிருக்கிற ஒரு மக்களுக்காய் செபிக்கிறேன். நீர் தொடுதகவை காய் சோத்திர வியாதிகள் மறையப்படட்டும். இந்த நேரத்திலே ஒரு விடுதல் உண்டாகப்படட்டும். ஹாஸ்பிட்டல்களில் ஆயிருந்து, வீடுகளில் ஆயிருந்து நம்மோடு சேர்ந்து ஜெபிக்கிற ஓரோ மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். இந்த நேரத்தில் கர்த்தருடைய வல்லமை போல் இறங்கப்படட்டும். தேசத்தில் ஓரோ மக்களையும் எங்களோடு சேர்ந்து ஜெபிச்சு கொண்டிருக்கிற ஓரோ பிள்ளைகள் பேர் தேவ பிரசன்னம் இறங்கி வரட்டும். ஆவியின் பிரசன்னம் இறங்கி வரட்டும். வியாதிகள் மறையப்படட்டும். இயேசுவே, இந்த நேரத்தில் உன்னோட ரத்தத்தால் பரிசுத்தப்படுத்தட்டும். ஒரு விடுதல் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் தரப்பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். ஆமென்.